Good morning students. So today's class பார்த்தோம் அப்படின்னா coefficient of variation. So coefficient of variation எதோட relative measure அப்படின்னா standard deviation உடைய relative measure. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது எப்படி கிடைக்கிது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை மீனால் டிவைட் பண்ணும்போது we get the answer. But it is expressed in terms of percentage அப்படிங்கிறனால into 100 போட்டு தான் நம்ம ஆன்சர் கொடுக்குறோம். ஸோ அப்போ சிவியோடைய ஃபார்முலா என்ன சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ சிவி வந்து லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது மோர் கன்சிஸ்டன்ட் கூட சொல்லலாம். ஓகே, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் சம்? ஸோ எக்ஸசைஸ் 8.2ல இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் மீன் ஆஃப் இயர் டேட்டா 6.5 and 12.5 ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணிடுறேன், எக்ஸசைஸ் 8.2 போட்டு what is a given அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிடுறேன். what is a given? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்டு மீன். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நான் ஷார்ட்டாக ரைட் பண்ணிட்டேன். ரைட் பண்ணிவிட்டு வேல்யூஸ் அப்படியே கிவனை பார்த்து ரைட் பண்ணிவிட்டு what is the கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஃபார்முலா, இதை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்? சிவி. ஓகேவா? ஸோ what is the சிவி ஃபார்முலா? sigma by x bar into 100. sigma by x bar into 100 வேல்யூஸ் எல்லாம் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இதில் நியூமரேட்டர்லேயும் பாயிண்ட் ஆஃப்டர் ஒரு நம்பர், டினாமினேட்டர்லேயும் பாயிண்ட் ஆஃப்டர் ஒரு நம்பர்னால ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணியே நான் எழுதிட்டேன். தட் மீன் 10ஆல் மல்டிபிள் டிவைட் பண்ணி ரைட் பண்ணியிருக்கேன். நவ் யூ கட் த 5 டேபிள், வி கெட் த 13 5s are 25 5s are. ஸோ அந்த 00 அப்படியே வந்துடும். ஸோ ஆஸ் யூஷுவல் நார்மல் டிவைட் பண்ணோம்னா we get the answer. 5 டைம்ஸ் இருக்கும் பேலன்ஸு. ஸோ 25 are 50. ஸோ இந்த ஆன்சர் இஸ் 52. ஸோ நம்ம ஆன்சர் எல்லாமே பர்சன்டேஜில் தான் கொடுக்குறோம், ஏன்னா இன்ட்டு 100ன்னு இருக்கு இல்லையா? ஸோ பர்சன்டேஜ். செகண்ட் சம். So second sum, what is a given? The standard deviation and coefficient of variation of your data are 1.2 and 25.6. Find the mean. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம் அதான் ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் என்ன வேர்டு கொடுத்துருக்கோம் அதான் செகண்ட் நம்பர். ஃபைண்ட் த மீன். ஸோ கிவன் படி நான் என்ன பண்ணிடுறேன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனை சிவின்னு எழுதியிருக்கேன். ஸோ வேல்யூஸ் எல்லாம் ரைட் பண்ணுறேன். இது 25.6, அது வந்து என்னது கிவன் பாருங்கள். வாட் இஸ் இட்? 1.2. ஸோ டு ஃபைண்டு மீன். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்துருச்சுனாவே ஸோ நான் சிவி ஃபார்முலா எழுதிடுறேன். சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஸோ வேல்யூஸ் எல்லாம் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். வி கெட் ஓடிசி அந்தந்த பிளேஸில் வேல்யூஸை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர் தட் நமக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்றாப்பில் நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் பார் வேணும். ஸோ எக்ஸ் பார் மேலே போய் 25.6 வந்து டினாமினேட்டர் வந்துடும். ஸோ இங்கேயும் பாயிண்ட் ஆஃப்டர் ஒரு நம்பர் மேலேயும் கீழேயும் பாயிண்ட் ஆஃப்டர் ஒரு நம்பர்னால 12/256 into 100ன்னு எழுதுகிறேன். இதுக்கு என்ன மீனிங்னு சொன்னேன், 10ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறேன்னு மீனிங். இப்போ மேலே மல்டிபிள் பண்ணால் 1200/256ன்னு வரும். நார்மல் டிவிஷன் யூஸ் பண்ணுங்கள், we get the answer. ஓகேவா? டிவைட் பண்ணோம்னா என்ன வருது, 4 டைம்ஸ் வருதா 1024. இங்கே 76 வரும், 176 வருது சப்ராக்ட் பண்ணால். ஸோ இதில் எத்தனை வரும், பாயிண்ட்டு வச்சு நான் ஒரு 0 சேர்க்குறேன், மேலேயும் பாயிண்ட் வச்சிடுறேன். ஸோ அப்போ எத்தனை டைம்ஸ் வரும், ஸோ மல்டிபிள் பண்ணி செக் பண்ணுறேன். 7 or 6 டைம்ஸ் வரும். 7 ட்ரை பண்ணுறேன். 7 ட்ரை பண்ணால் ஒரு 6 2 1792. பட் ஐ ஹவ் 1760. ஸோ 6ன்னு போடுறேன். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 6 6 36, 36 5 30 33, பேலன்ஸ் 3 12 15. ஓகேவா? போட்டாச்சு. சப்ராக்ட் பண்ணுங்கள். we get
2024. ஸோ அகெயின் பாயிண்ட் வச்சுட்டனால நம்ம எத்தனை ஜீரோ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் அட் அ டைம் ஒரு ஜீரோ தான் சேர்த்தனால மேலே எதுவும் பண்ணலை. ஸோ வாட் இஸ் இட், இதில் எத்தனை டைம்ஸ் இருக்கும், 9 டைம்ஸ். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் இட், 9 டைம்ஸ் போட்டோம்னா 54, 4, 5, 45, 50, 5, 18 + 5 23 வருது. ஸோ அப்போ டெஃபினட்டாக இது வந்து 8 டைம்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு 4.68ன்னு ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் இஸ் 4.68%. ஓகேவா. தேர்டு சம், த மீன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் யர் டேட்டா 15 and 48. அப்போ மீன் வந்து 15, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து 48. ஃபைண்ட் த ஸ்டாண்டர்டு டீவியேஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்துட்டாவே we have to use the formula sigma by x bar into 100. ஸோ இப்போ மீன் சிவின்னு சொல்லிவிட்டு நான் இப்போ வேல்யூஸ் எல்லாம் எழுதிடுறேன். 15, 48 to find SD. ஸோ இப்போ எஸ்டின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சிவி வந்தனா சிவி ஃபார்மில் எழுதிடலாம். சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஸோ வேல்யூ எல்லாம் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். வாட் இஸ் தட், அந்தந்த பிளேஸில் அந்தந்த வேல்யூவை நான் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன். பண்ணால் வி கெட் 15 எங்கே போயிடும், கிராஸில் போயிடும். அப்போ 100 எங்கே அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை டிவைடு டு மூவ் ஆன் டிவைடு. திஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா. ஸோ அப்போ 3 5s 25s கட் பண்ணிடுறேன். அடுத்து 4 டேபிள் யூஸ் பண்ணுறேன். 12 4s 5 4s. ஸோ அப்போ 36/5ன்னு ஆன்சர் கிடைக்கிது. ஸோ கட் பண்ணோம்னா வி கெட் 7 5s 35, பேலன்ஸ் 1 2 5s. கரெக்டாக. ஸோ திஸ் இஸ் அ வேல்யூ ஆஃப் சிக்மா. ஸோ இங்கே உள்ள கொஷின்ஸ் எல்லாமே ஈஸி, இம்பார்ட்டன்ட், 2 மார்க். ஸோ ஃபோர்த் கொஷின், n = 5, x bar = 6, summation x squared = 765, then calculate the coefficient of variation. ஸோ வேல்யூஸ் எல்லாம் எழுதியாச்சு. சிவி = சிக்மா பை எக்ஸ் பார்னு போட்டாச்சு. ஸோ அப்போ எக்ஸ் பார் கொடுத்தாச்சு, சிக்மா இல்லை, சம்மேஷன் x squared by n மைனஸ் சம்மேஷன் x by n ஹோல் ஸ்கொயர்டு. சம்மேஷன் x ஸ்கொயர்டுக்கு 765/5ன்னு போட்டுடலாம். மைனஸ் சம்மேஷன் x by n-க்கு பதிலாக x பார் 6 ஸ்கொயர்டுன்னு போட்டுடலாம். இதை கட் பண்ணால் 153 minus 6 6 36. Again subtract பண்ணால் we get 117. வரும். 117க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா we get the value of value of standard deviation. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பாயிண்ட் லாஸ்ட்டில் வச்சு பேக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் 2 மூவ் பண்ணணும். அப்போ 1ல் 1 போச்சுன்னா 0 தான் வரும். 17 மினிமம் நம்பர் செட் பண்ணால் கூட இதில் இல்லை. ஸோ அதனால் 0 வச்சுறேன். 17 பாயிண்ட் ஆஃப்டர் 00 செட் பண்ணி நான் இறக்குறேன். அப்போ 10 இங்கேயும் 20 தான். மினிமம் நம்பர் செட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் 8 செட் பண்ணி பார்க்கலாம். 8 செட் பண்ணோம்னா 64 16 கரெக்டாக வரும். எஸ், 1700க்கு இங்கே 1664 வருது. ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஸோ பாயிண்ட் ஆஃப்டர் ஒரு டெசிமல் எடுத்தால் போதுன்ட்டு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். எக்ஸ் பாருக்கு 6 வேல்யூ இருக்குது. ஸோ பாயிண்ட் ஆஃப்டர் ஒரு நம்பர் அங்கே அந்த பாயிண்ட் ஒரு 0 கட் ஆகிரும், ஒரு 0 மட்டும் இருக்கும். 6ஆல் கட் பண்ணோம் அப்படின்னா 166, பேலன்ஸ் 4 இருக்கும், 48 86. எப்போவுமே இதை வந்து நம்ம டெசிமல் சிவி வந்து பர்சன்டேஜில் கொடுக்கறனால பர்சன்டேஜ். நெக்ஸ்ட்டு 5th சம், ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன்னு சம் கலெக்ஷன் ஆஃப் நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ சிவிக்கு என்ன ஃபார்முலா, சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சிக்மா வேணும், எக்ஸ் பார் வேணும். ஸோ எக்ஸ் பார் நான் என்ன பண்ணிவிட்டேன், எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி
பை 6 நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனால் கட் பண்ணால் வி கெட் ஆன்சர் அப்படிங்கிறனால ஃபார்முலாக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நான் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். என்ன வருது அப்படின்னா 180 வரும். அது 6ஆல் கட் பண்ணால் 30 வருது. ஓகேவா? அப்போ எக்ஸ் பாரோடைய வேல்யூ 30. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறேன். அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஸோ எக்ஸ் கிடச்சிரும். திஸ் இஸ் எக்ஸு. டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் போடுறேன். பிகாஸ் நான் எக்ஸ் பார் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ எக்ஸ் மைனஸ் 30 சப்ராக்ட் பண்ணால் -6 -4 -1 +1 3 +7. அடுத்து டி ஸ்கொயர்டு, இதெல்லாம் ஆட் பண்ணால் -11, இதெல்லாம் ஆட் பண்ணால் +11. ஸோ ஆப்வியஸ்லி சம்மேஷன் டி வந்து 0 வந்துடும். டி ஸ்கொயர்டு 6 6 are 36, 4 4s are 16, 1 1s are 1 1 4, 7 7s are 49. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இது 0ன்னு தெரியும். ஸோ இதை மட்டும் ஆட் பண்ண ஒரு செட் சம்மேஷன் டி ஸ்கொயர்டு 40 52 62 72 112. ஸோ அப்போ சிக்மா வேல்யூ ஃபார்முலாவில் போய் அப்ளை பண்ணி தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ நான் டின்னு மாற்றுறதுனால சம்மேஷன் டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் டி பை என் ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் இருக்காங்க. வேல்யூ போடுங்க. 112/5 சாரி 6 நம்பர் ஆஃப் 6னால. ஸோ இதை 6 வச்சு கட் பண்ணோம்னா ஒரு 166 பேலன்ஸ் 552 இருக்கும். 8 6 are 48. இப்போ 8 பேலன்ஸ் 48 போச்சுன்னா 4 இருக்கும். பாயிண்ட் வச்சு 4 பக்கத்தில் 0னா 40. 6 6 are 36 பேலன்ஸு 4, அதே மட்டும் 36 போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 18.66 ஸ்கொயர் ரூட் எப்பவும் போல் எடுக்க வேண்டியதான். இது ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க்கு இந்த சம்மு. ஸோ இதே மாடல் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம எஸ்டி கண்டுபிடிச்ச மாடலே தான். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணால் உடனே 4 times 6 பேலன்ஸ் வரும். 8 2 போட்டோம்னா 3 செட் பண்ண என்ன 3 3 9 24 249. ஓகே, இதுதான் ரொம்ப ஆப்டானது. அப்போ 4.3. ஸோ இதோட நான் பாயிண்ட் ஆஃப்டர் ஒரு டெசிமல் எடுத்துகிட்டு நான் சம்முக்கு மூவ் ஆயிடுறேன். ஸோ 4.3 இதோட ஆன்சர் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேவா? அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பதிலாக 4.3, எக்ஸ் பாருக்கு பதிலாக 30 × 100. பாயிண்ட்டுக்கும் ஒரு 0க்கும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன வருது? கீழே ஒரு 0 மேலே ஒரு 0 கேன்சல் ஆகி ஸோ 43/3ன்னு வந்துடும். இதை கட் பண்ணோம்னா என்ன ஆன்சர்? 1 3s are பேலன்ஸ் 1, 4 3s are பேலன்ஸ் 1, 3 3s are. ஸோ இந்த மட்டும் போயிட்டுருக்கோம். த ஆன்சர் இஸ் 14.3. திஸ் இஸ் a CV. That's all. Seventh sum, the total marks scored by 2 students Satya and Vidya in 5 subjects 460 and 480 with the standard deviation 4.6 and 2.4 respectively, which is more consistent in performance. ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு பாயிண்ட்டு தெரியும் என்ன அப்படின்னா லெஸ் வேரியேஷனாக இருந்தால் மோர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு. ஸோ அவங்க கொடுத்த டீட்டெயிலாக நான் எழுதிக்கிறேன். சத்யா வித்யா டோட்டல் 460 480, எஸ்டி வந்து 4.6 and 2.4 அண்ட் எக்ஸ் பார் கொடுக்கல. பட் எக்ஸ் பார்னால் ஆவரேஜ் தான். 460 எத்தனை சப்ஜெக்ட் அப்படின்னா 5 சப்ஜெக்ட். டோட்டல் சப்ஜெக்ட் எத்தனை? 5 சப்ஜெக்ட்டு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 460 5ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்?
டிவைட் பண்ணோம்னா 9 5 சார் 45, பேலன்ஸ் 1, 2 5 சார், ஸோ அப்போ 92. அதே மட்டும் இங்கே கட் பண்ணோம்னா 9 5 சார் 45, பேலன்ஸ் 3, 6 5 சார் 36, 96. ஸோ அப்போ CV1 சத்யாவுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், CV1 கண்டுபிடிக்கிறேன். சிக்மா 1/x1 பார் இன்ட்டு 100. அப்போ சிக்மா 1 பார் எவ்வளவு, 4.6, x1 பார் 92 இன்ட்டு 100. பாயிண்ட்டுக்கு ஒரு 0 கட் ஆயிரும், ஒரு 0 மட்டும் பேலன்ஸு. பை கட் பண்ணோம்னா ஆன்சர் 5% அப்படின்னு வந்துடும். கரெக்டாக? CV2 இது வந்து வித்யாவுக்குரியது. சிக்மா 2/x2 பார் இன்ட்டு 100, சிக்மா 2 2.4/96 இன்ட்டு 100. பாயிண்ட்டுக்கும் ஒரு 0 கட் ஆகி 240/96 கட் பண்ணால் 2.5ன்னு வரும். ஸோ 2.5%. ஸோ இதில் லெஸ் சிவி ஏதோ அதுதான் மோர் கன்சிஸ்டன்ட். அப்போ லெஸ் சிவி எது, வித்யா. அப்போ வித்யா இஸ் மோர் கன்சிஸ்டன்ட். வித்யா இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் பிகாஸ் ரீசன் என்ன ஆல்ரெடி சொல்லிட்டேன். லெஸ் சிவியாக இருந்துச்சு அப்படின்னா அது மோர் கன்சிஸ்டன்ட்னு நமக்கு தெரியும். ஸோ அதுபடி நம்ம ரைட் பண்ணியாச்சு. பிகாஸ் our CV is less. That's all.